கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் யூடியூப் பார்க்குறவங்ககிட்ட போயிட்டு, உங்களுக்கு புடிச்ச டீச்சர் யாருன்னு கேட்டா, அவங்களுக்கு பாடம் எடுத்த டீச்சர சொல்றாங்களோ இல்லையோ, பவி டீச்சர் அப்படின்ற பேர் வந்து அவங்களுடைய வாயிலிருந்து வந்துரும். ஸோ அந்த அளவுக்கு ஆகா கல்யாணம் அப்படின்ற வெப் சீரிஸ் மூலமா ரசிகர்கள அதிகமா கவர்ந்தவங்க தான் பவி டீச்சர். இவங்களோட உண்மையான பேர் வந்து பிரிகிடா சாகா. நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனாவுக்கு அப்புறமா பவி டீச்சர் தான் அதிகமான ரசிகர்கள அந்த டைம்ல வச்சிருந்தாங்க. இவங்களோட வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருமே பவி டீச்சர், பவி டீச்சர் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. ஸோ அந்த பவி டீச்சருக்கு இப்ப வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆனத கூட பார்த்து யாருமே ஷாக் ஆகலங்க. ஆனா, இவருடைய மாப்பிள்ளைய பார்த்து தான் நெறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க. யாரு இவர் தான் மாப்பிள்ளையா? என்னப்பா இவ்ளோ சீக்ரெட்டா வச்சிருந்திருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்கள சொல்லிட்டு போறாங்க. எஸ். ஏன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீசைய முறுக்கு திரைப்படத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். எஸ். அதுல ஹீரோவுக்கு தம்பியா நடிச்சிருப்பாரு இல்லையா? சுதாகர் கேரக்டர்ல ஹிப்ஹாப் ஆதிக்கு வந்து தம்பியா நடிச்சிருக்கக்கூடிய அந்த நடிகர தான் இவங்க வந்து திருமணம் பண்ண போறாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் இப்போ நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. ஸோ இந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இத பார்த்த ரசிகர்கள் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. "என்னப்பா நீங்க 2 பேரும் தான் ஜோடியா? எப்படி இவ்வளவு நாள் மறைச்சிருந்தீங்க?" அப்படின்ற மாரிலாம் அவங்களுடைய கருத்துக்கள சொல்லிட்டு வராங்க. ஸோ அதே நேரத்துல வாழ்த்துக்களையுமே சொல்லிட்டு வராங்க. பவி டீச்சர பொறுத்தவரைக்கும் நெறைய ஹீரோக்கள் கூட நடிக்கல. முன்னணி ஹீரோக்கள் கூட நடிக்கல. பெருசா வந்து கதாநாயகி அந்த பெரிய பெரிய கதாநாயகிகள் ரோல்லயுமே நடிக்கல. ஆனா வெப் சீரிஸ் மூலமா அந்த அளவுக்கு ரசிகர்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சுட்டாங்க. இவங்கள இன்னைக்கு வரைக்குமே பவி டீச்சர் அப்படின்னு சொன்னா தான் நெறைய பேருக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து கிரஷ்ஷா இருந்தாங்க. நெறைய பேருக்கு கிரஷ்ஷா இருந்தவங்க தான் பவி டீச்சர். அந்த ஒரு வெப் சீரிஸ் மூலமாவே ரசிகர்களோட மனசுல அவ்ளோ இடத்த புடிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து சினிமாவுக்கு வந்து அவ்ளோ படங்கள் நடிச்சு, ஹிட் படங்கள் குடுத்தா கூட ரசிகர்களோட மனசுல இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா பவி டீச்சர பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு வெப் சீரிஸ் மூலமாவே ரசிகர்களோட மனசுல வந்து அவ்ளோ இடம் பிடிச்சுட்டாங்க. நெறைய பேர் வந்து தங்களோட கிரஷ்ஷ வந்து அவ்ளோ தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. அவங்க ஸ்டேஜ்ல பேசுனாங்கன்னா, எவ்ளோ எப்படி பேசப் போறாங்க? என்ன பேசப் போறாங்க? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்ளோ ஆவலா இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க மேல பைத்தியம் பிடிச்சு அலைஞ்ச நெறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப வெப் சீரிஸ்க்கு அப்புறமா சொல்லணும் அப்படின்னா, மாஸ்டர் படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. அதுல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இரவின் நிழல். பார்த்திபன் அவர்களுடைய திரைப்படம். அதாவது முழு நீள படம். அதுல வந்து எந்த இடத்துலயும் கட் இருக்காது. அந்த கேமரா எங்க ஸ்டார்ட் ஆகுதோ முடிந்த வரைக்குமே ஒரே கேமரா வச்சு எங்கேயுமே கட் இல்லாம வந்து அந்த படத்த எடுத்திருப்பாங்க. மிகப்பெரிய சாதனை படைச்ச அந்த திரைப்படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல இவங்க ஏற்று நடிச்சிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம விமர்சனங்களையுமே சந்திச்சிருந்துச்சு. என்னன்னா, படத்துக்காக இப்படி கூட தான் நடிப்பாங்களா? அப்படின்ற மாரி வந்து விமர்சனங்கள சந்திச்சது. அதே நேரத்துல வந்து பவி டீச்சர் இந்த மாதிரி கேரக்டர்ல கூட நடிப்பாங்களா? எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற விமர்சனங்களுமே வந்துச்சு. நெறைய பேர் வந்து ஓகே சப்போர்ட்டும் பண்ணாங்க. நெறைய பேர் வந்து கண்டனங்களையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஏத்து நடிச்ச அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது பேசப்பட்டுச்சு. இது தொடர்பா நெறைய விவாதங்களுமே வந்துச்சு. இந்த மாரி கூட அந்த இடத்துல காட்சி தேவதானா? இதுக்கு பதில் வேற காட்சிகள வச்சிருக்கலாமே! ஸோ இந்த மாரி காட்சி அந்த இடத்துல தேவதானா? அப்படின்ற மாரிலாம் சொல்லி நெறைய வந்து பேச்சுக்கள், விமர்சனங்கள் எல்லாமே வந்துகிட்டு தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படம் அப்படிங்கிறது எல்லாருடைய ஃபேவரைட் படமா இருந்துச்சு. இரவின் நிழல். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடிப்புக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சில கதாபாத்திரங்கள சூஸ் பண்ணி படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க நடிச்ச கருடன் திரைப்படமுமே இவங்களோட வாழ்க்கையில, இவங்களுடைய சினிமா வாழ்க்கையில ஒரு முக்கியமான படமா வந்து மாறுச்சு. இவங்க தமிழ் மட்டுமே இல்லாம தெலுங்கு சைட்லயுமே சில படங்கள் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து படங்களுமே இவங்க கைவசம் இருக்கக்கூடிய நேரத்துல, தன்னோட காதல் பத்தி இவங்க வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அத பார்த்த ரசிகர்கள் தான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. எஸ் இவர் தான் மாப்பிள்ளையா? என்னப்பா இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி லவ் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் கூட ஃபோட்டோஸ் எதுவும் லீக் ஆகல. அவங்க வந்து ஒரு சில நடிகர், நடிகைகள்லாம் எங்க போனாலும் வந்து சிக்கிடுவாங்க. ஓகே இவங்க 2 பேரும் லவ்ல இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடிஞ்சிரும். ஆனா நீங்க வந்து லவ் பண்றதே யாருக்குமே தெரியாதேப்பா! இவ்ளோ சீக்ரெட்டா வந்து வச்சிருந்திருக்கீங்க. ஃபைனலா நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டீங்களேப்பா! அப்படின்ற மாரிலாம் கமெண்ட்கள சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ் என்னன்னா, ஆனந்த் இந்த ஒரு நபர் தான் இவங்க காதலிச்சிருக்காங்க. எஸ் இவருமே பரிட்சயமான முகம் தான். மீசை முறுக்கு திரைப்படம் சொன்னா இவர் வந்து ஞாபகத்துக்கு வந்துருவாரு. ஸோ 2 பேரும் தான் ஜோடியாக போறாங்க. ஜோடி ஆயிட்டாங்க. பட் நிச்சயதார்த்தம் வந்து ஃபைனலா பண்ணியிருக்காங்க. இந்த ட்விஸ்ட்ட தாண்டி இவங்க ஒரு அழகான விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல 2 வீட்டாரோட கலாச்சார முறைப்படி வந்து நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அதாவது 2 வீட்டு முறைப்படியுமே நிச்சயதார்த்தத்த வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த அழகிய புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இத பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அந்த பிரகீடாவுக்கும், அனந்த் அவங்களுக்குமே வந்து வாழ்த்துக்கள வாரி வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து இதே மாதிரி
எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உங்களோட புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே நீண்ட காலமா இருக்கணும். எதுக்காகவுமே வந்து யாருடைய பேச்சையும் கேட்காம நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் தங்களுடைய வாழ்த்துக்கள பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்பா வந்து பிரகிடா அவர்களுமே ஒரு பதிவ போட்டிருக்காங்க. என்னன்னா, எங்களுடைய நிச்சயதார்த்தம் வந்து 2 வீட்டாரோட சம்மதத்துல நடந்திருக்கு. 2 வீட்டாரோட கலாச்சாரத்தோட தான் நடந்திருக்கு. ஸோ இத பார்த்துட்டு நீங்க வந்து நெறைய எனக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கீங்க. அந்த வாழ்த்துக்கள வந்து நானும் அவரும் சேர்ந்து தான் படிச்சோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க குடுக்கக்கூடிய அன்புக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம், நன்றி அப்படின்ற மாதிரி வந்து பிரகிடா தன்னோட பதிவுல சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நெறைய பேர் வாழ்த்துக்கள சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த பவி டீச்சர பிடிக்குமா அப்படிங்கிறதையும், உங்களோட திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. ஸோ அந்த வீடியோக்கள், அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.